விளையாட்டு உலகின் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் சாய்னா நேவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் சாய்னா நேவால் ஸ்பெயினின் கரோலினா மரினை எதிர்த்து விளையாடினார். இதில் சாய்னா நேவால் 21-16, 21-19 என்ற நேர் செட்டுகளில் வெற்றி பெற்றார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக ஹாக்கி லீக் தொடரின் 3வது சுற்றுப் போட்டியின் நாளைய ஆட்டத்தில் இந்திய அணி நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ஏற்கனவே நியூசிலாந்துடனான ஆட்டத்தை நெதர்லாந்து அணியும், அயர்லாந்து அணியுடனான ஆட்டத்தை இந்திய அணியும் சமன் செய்தன. மகளிர் பிரிவில் இந்தியா, பெல்ஜியம் ஆகிய அணிகளுக்கிடையேயான போட்டி சமனில் முடிந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்னோட்டமாக பார்க்கப்படும் கான்ஃபெடரேஷன்ஸ் கோப்பை கால்பந்து போட்டி நாளை பிரேசிலில் தொடங்குகிறது. இதில் கலந்து கொள்ளும் இட்டலி அணியினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குரூப் ஏ பிரிவில் பிரேசில், ஜப்பான், மெக்சிகோ அணிகளுடன் இட்டலியும் இடம்பெற்றுள்ளது. புகழ்பெற்ற மரக்கானா மைதானத்தில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணியை எதிர்த்து இட்டலி விளையாடுகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நாளைய ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. இந்திய அணி இதுவரை நடந்த இரு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே முன்னேறிவிட்டது. பாகிஸ்தான் அணி 2 ஆட்டங்களிலும் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிட்டது. இருப்பினும் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் விளையாடுவதால் நாளைய போட்டி ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்று வரும் தால் மெமோரியல் செஸ் தொடரில் உலக சாம்பியனான இந்தியாவின் விஸ்வநாத் ஆனந்த் முதல் சுற்றில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இட்டலி வீரர் பாபியோனோ கருணாவுடன் போட்டியில் வெள்ளை கால்களுடன் விளையாடினார் விஸ்வநாத் ஆனந்த். இதில் 48வது நகர்த்தலில் வெற்றியை தனதாக்கினார் கருணா. லண்டன் ஏகன் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் பூபதி போபண்ணா ஜோடி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்றில் சோங்கா மஹத் ஜோடி போட்டியில் பங்கேற்காததை அடுத்து பூபதி போபண்ணா ஜோடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்று வரும் ஐடிஎஃப் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராஜகோபாலன், தென்னாப்பிரிக்காவின் கிரௌலி ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஃபரிஸ் முகமது, விக்னேஷ் ஜோடியை ராஜகோபாலன், கிரௌலி இணை தோற்கடித்தது. நாளை நடைபெறவுள்ள ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர்களான ஜீவன் நெடுஞ்செழியன், விஜயந்த் மலிக் ஆகியோர் பலப்பரீட்சை நடத்தவுள்ளனர். பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஐவர் கால்பந்து போட்டி விருதுநகரில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் சிவகாசி இந்து நாடார் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அணி மம்சாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. மற்றொரு ஆட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிஎம்எஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அணி விருதுநகர் சுப்பையா நாடார் பள்ளி அணியை 3-0 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தியது. தரநிலையை தீர்மானிக்கும் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்கியது. இதில் மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000 வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெறும் இந்த தொடரில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடிப்பவர்கள் தேசிய அளவில் பங்கேற்கும் தமிழக அணியில் இடம்பெறுவார்கள். முதல் முறையாக நடத்தப்படவுள்ள சர்வதேச அட்டையா பட்டையா போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் சிவசுப்பிரமணியம் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணியின் கேப்டனாக புதுச்சேரி மாநில வீரர் சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். நாக்பூரில் 5 நாட்கள் நடைபெற்ற பயிற்சி முகாமுக்கு பின்னர் அட்டையா பட்டையா இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டது. இந்த அணி தெற்காசிய அளவிலான அட்டையா பட்டையா போட்டியில் பங்கேற்க உள்ளது. இத்துடன் விரைவு செய்திகள் நிறைவடைந்தது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.